மதுரை சித்திர விழா தொடர்ல மீனாட்சி அம்மனோட பிறப்பு முதல் அந்த பிரம்மாண்டமான திருக்கல்யாணம் வரை பார்த்து சிலிர்த்து போனோம் இல்லையா? இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் இந்தியாவிலையும், இந்தியா மட்டும் இல்லாம லண்டன் முதல் அமெரிக்கா வரை நிகழ்த்திய அதிசயங்களையும் பத்தி பாப்போமா? மீனாட்சி அம்மனோட பதக்கம் இங்கிலாந்து மகாராணிக்கு ஏன் போச்சு? அமெரிக்கா மியூசியத்துல நம்ம ஊர் தூண்கள் என்ன செய்யுது? ஆங்கிலேய கலெக்டர் ஏன் மீனாட்சி அம்மனுக்கு தங்க காலணிகளை செஞ்சு கொடுத்தாரு? இது மட்டும் இல்லாத பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இந்த வீடியோல அடங்கி இருக்கு. அதனால இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பல ஆச்சரியங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல கடல் கடந்து சென்ற மீனாட்சி அம்மனோட அந்த பதக்கத்தை பத்தி பாப்போமா? 1837 முதல் இந்தியாவை ஆண்ட விக்டோரியா மகாராணிக்கு வைர நகை மேல தனி காதல். அவங்களோட கணவரிட்டம் சொல்லி உலகில உள்ள பிரபல வைர நகைகளை கைப்பற்றி அவங்களோட அலமாரியில சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கமாவே இருந்தது. அப்படி எந்த நகையாவது விலைக்கு வாங்க முடியாட்டினா அதை இரவில் வாங்கி தன்னோட கழுத்துல போட்டு அழகு பார்க்கும் வினோத ஆசையும் அவருக்கு இருந்துச்சு. மீனாட்சி அம்மனோட நகைகள்ல 10 பெரிய நீலக்கலர் சஃபயர் கற்கள் பதித்த ஒரு நீல பட்டயம் உலக பிரசித்தி பெற்றது. அந்த அபூர்வ அழகு கண்களை பறிப்பதா இருக்குது அப்படின்றத மகாராணி கேள்விப்பட்டாங்க. அதன் மேல காதல் கொண்டாங்க. அதை காண விரும்பினாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரர்களோட ஏற்பாட்டுல பதக்கம் லண்டனுக்கு கப்பல்ல சென்றுச்சு. பதக்கத்தை பார்த்ததுமே மெய்சில் எடுத்து போனாங்களாம் விக்டோரியா மகாராணி. மனித ஆசைப்படுறதுக்கு இது சாதாரண நகை இல்ல, மகாராணியா இருந்தாலும் தான் அணிந்து கொள்ள ஏற்புடையதில்லை அப்படின்னு உணர்ந்தாங்க விக்டோரியா மகாராணி. அத மறுக்கப்பல்லையே பத்திரமா மீனாட்சி அம்மனுக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களாம் விக்டோரியா மகாராணி. இப்படிதான் அந்த பதக்கம் மீனாட்சி அலங்கரிக்க மீண்டும் மதுரைக்கு வந்து சேர்ந்திருக்கு. மீனாட்சியே கார்மீக அழகி. இப்படி அவங்களுக்கு அழகு சேர்க்க பல வைர வைடூரிய நகைகள் இருந்தாலும் ஒரு ஆங்கிலேய பக்தர் 200 வருடங்களுக்கு முன்னாடி அம்மனுக்கு காணிக்கையாக அளிச்ச ஷூக்கள், அதாவது காலணிகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். தங்கத்தால் இழைக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத மாணிக்கங்கள் பதித்த ஒரு ஜோடி காலணிகளை தன் பக்தியின் காணிக்கையாக வழங்கியவர் தான் அப்போதைய மதுரை கலெக்டர் ரவுஸ் பீட்டர். ரவுஸ் பீட்டர் 1812 ஒருங்கிணைந்த மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டராக ஆங்கிலேய அரசால நியமிக்கப்பட்டாரு. ரவுஸ் பீட்டர் 16 வருடங்கள், அதாவது 1828 வரை மதுரை மாவட்டத்தோட கலெக்டரா இருந்திருக்காரு. அப்பெல்லாம் மதுரை கலெக்டர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் தக்கார். கோயில் தக்கார் அப்படின்னா கோயிலுக்கு தக்கவர், அதாவது ஃபிட் பர்சன், மரியாதைக்குரியவர் அப்படின்றது அர்த்தம். கோவில் தக்காரோட பணி என்னன்னே தெரியாம முதல்ல திணறி போனாரு ரவுஸ் பீட்டர். பின்னாடி அம்மனோட மகிமையில ஒவ்வொன்னா கேட்டறிஞ்சு அவங்க மேல மரியாதையும் பக்தியையும் செலுத்த ஆரம்பிச்சாரு ரவுஸ் பீட்டர். தன்னோட இருப்பிடத்துக்கும் கலெக்டர் ஆபீஸுக்கும் நடுவுல இருந்ததுதான் மீனாட்சி அம்மன் கோயில். அதனால தினமும் தன்னோட குதிரையில ஏறி மீனாட்சி அம்மன் கோயில வலம் வருவாரு ரவுஸ் பீட்டர். அதுக்கு பிறகுதான் தன்னோட அன்றாட வேலைகளை தொடங்குவாராம். கிழக்கு கோபுரத்துக்கு முன்பகுதிக்கு வந்ததும் குதிரையில இருந்து இறங்கி தன்னோட ஷூ தொப்பி எல்லாத்தையும் கழட்டிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு கோயிலை தாண்டி வர வெறுக்காலிலே நடந்து அவரோட கலெக்டர் ஆபீஸுக்கு போவாராம். தினமும் கோயில் கோபுர வாயில நின்று மனமுருக வணங்கும் இந்த முரட்டு பக்தனை பார்த்து மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லாம அந்த மீனாட்சிக்கே மனமுருகி போயிருக்கும். பீட்டர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்தாரு. மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம அம்மனின் வழிகாட்டலின்படி ஆட்சி செய்தாரு. மதுரை மக்கள் தங்களுக்கு யாரையாவது பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா எல்லையில்லாத அன்பும் நன்றியும் செலுத்துவாங்க. தங்கள்கிட்ட மிகுந்த பரிவு காட்டிய இந்த கலெக்டரை ஒரு மன்னனுக்கு நிகராக நினைச்சு மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே இருக்கப்ப ஒரு நாள் இரவு மதுரையில இடியும் மின்னலுமாக பெரும் மழை பெஞ்சுச்சான். பெருத்த காத்தோட மழை கொட்டுன்னு கொட்டி தீத்துச்சு. வெள்ளத்தினால மதுரைக்கும் மக்களுக்கும் பெரிய இடையூறு வருமே அப்படின்னு கவலையோட உறக்கம் வராம கட்டல்ல புரண்டு கொண்டிருந்தாராம் பீட்டர் துரை. நள்ளிரவும் ஆயிடுச்சு. பங்களாவுக்கு வெளியில ஒரு 3 வயது சிறுமி அழைக்கிறது போல பீட்டருக்கு கேட்டிருக்கு. எழுந்து வெளி வராந்தாவுக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல அவரை நெருங்கி வந்த அந்த 3 வயது சிறுமி
அவளுடைய தளிர் கரங்களால அவருடைய கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியில அழைத்து போனாங்க. சிறுமியும் கலெக்டரும் வெளியில வந்ததுதான் தாமதம். ரவுஸ் பீட்டர் தங்கி இருந்த மாளிகையோட அவருடைய அறைக்கு மேல ஒரு பெரிய இடி விழுந்து அந்த இடமே சாம்பலானது. இத பார்த்து மிரண்டு போனாரு பீட்டர். தன்னை ஆபத்துல இருந்து காப்பாற்றிய அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல தேடினாரு. சிறுமிய காணல அந்த இடத்துல. பீட்டர் கொட்டு மழையில சற்று தொலைவில் அந்த சிறுமி சென்று கொண்டிருக்கிறத பார்த்து அந்த கலெக்டர் பின்தொடர்ந்து ஓடினாரு. பிடிக்க முடியல அவரால. இறுதியில அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோயிலுக்குள்ள போய் மறைந்தே போயிட்டாங்க. தன்னை ஆபத்துல இருந்து காப்பாற்றியது அம்மன் மீனாட்சி தான் அப்படின்னு கலெக்டர் ரவுஸ் பீட்டர் உறுதியா நம்பினாரு. கொட்டு மழையில வெறும் காலோடு தன்னை காப்பாற்ற ஓடோடி வந்த அம்பிகையோட பாதங்களுக்கு அணியும்படி ஏதாவது அணிகளின் செய்து தரணும் அப்படின்ற ஆலோசனை செய்தாரு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த காணிக்கை காலணிகள். நன்றி உணர்வின் அடையாளமாக அவர் மீனாட்சிக்கு காணிக்கை அளித்த அந்த ஒவ்வொரு தங்க ஷூவோட எடை 28 டோலாக்கள். அதாவது ஒரு டோலா தங்கம் தோராயமா 12 கிராம். இது போக 412 சிவப்பு கற்கள், 72 மரகதங்கள், 80 வைரங்கள் மற்றும் முத்துக்கள், சஃபயர் என்ன நவரத்தினங்கள் காலணிகளை அலங்கரிக்குது. அம்மனை தவிர அந்த நாட்கள்ல மதுரையில் குதிரை வலம் வருபவங்க பீட்டர் மட்டும்தான். குதிரை சவாரி எவ்வளவு சிரமம் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். விழா காலங்கள்ல குதிரை வலம் வரும் அம்மன் சேனம் இல்லாததுனால பேலன்ஸ் பண்ண சிரமப்படுவதா அவரோட பக்தி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. வெள்ளக்காரங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்கல்ல. எட்ரா தங்கத்தை அட்ரா சேனத்தை அப்படின்னு நவரத்தினங்களால இழைக்கப்பட்ட 2 தங்க சேனங்களையும் செஞ்சு அதையும் அம்மனுக்கு காணிக்கையா சமர்ப்பித்தாரு ரவுஸ் பீட்டர். இன்னைக்கும் சித்திரை திருவிழாவின் 5வது நாள்ல மீனாட்சி தேவி தங்க குதிரையில இந்த விசித்திரமான அணிகலன்களை பூட்டி புன்னகையோட மாசி வீதிகள்ல சுற்றி வராங்க. 30 ரூபாய் குழல் மின்விளக்க கோயிலுக்கு தானம் கொடுத்தாலும் இன்னார் உபயம்னு பொறுத்து கொடுக்கறது தான் மதுரை மரபு. சரித்திரம் முக்கியம் இல்லையா? வெளிச்சமே தெரியாமல் போனாலும் விளக்கு முழுவதும் தெரியும்படி கொட்ட எழுத்துக்களை இனிஷியலோடு முழு பெயர் ஊரோட எழுதப்படணும். ஆனா அயல் நாட்டை சேர்ந்த பீட்டருக்கு இந்த தாத்பரியம் சரியா பிடிபடல. பக்தியில திளைத்த அவரு மீனாட்சி நடக்கும் போது அவள் திருப்பாதங்கள் தன் மேல நடந்து போவதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளோட காலணிகளுக்கு அடிப்பாகத்துல தன் பெயரை எழுத சொல்லிட்டாரு. 12 வயதுக்கு பின்னாடி ரவுஸ் பீட்டர் இங்கிலாந்துக்கு திரும்பல. தனது கடைசி நாட்களை மீனாட்சி பட்டணத்திலேயே கழிச்சாராம். மதுரையிலேயே காலமான அவரு மதுரை மேல ஆவணி மூல வீதி செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்துல அடக்கம் செய்யப்பட்டாரு. பீட்டரோட கல்லறை தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில ஒரு பாதாள அறையில அமைந்திருக்கு. கிறிஸ்துவ தேவாலயத்தின் அறையில அவரது இறுதி விருப்பப்படி அவரோட முகம் மீனாட்சி அம்மன் கோயில நோக்கி இருக்குமாறு அடக்கம் செய்யப்பட்டாரு. 48 வருடம் பூட்டி இருந்த கோயில் கருவறையில விளக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்துதான். அந்த அதிசய கதையை கேட்போமா? டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியோட தளபதியான மாலிக் கபூர் மதுரை பகுதியை ஆக்கிரமித்த போது அனைத்து அரண்மனைகளையும் சூறையாடி கோயில்களை அழிச்சாரு. ஆனா சாமர்த்தியமாக அர்ச்சகர்களும் நிர்வாகிகளும் விலைமதிப்பற்ற சிலைகளையும் ஆபரணங்களையும் கன்னியாகுமரி போன்ற தொலைதூர இடங்களுக்கு எடுத்து சென்றுட்டாங்க. கோயிலோட கருவறைக்கு முன்னாடி ஒரு போலி கருவறையை எழுப்பினாங்க. இதுக்கு பின்னாடி உண்மையான கருவறை இருந்துச்சு. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு கோவிலோட அதிகாரிகள் கோவிலை திறந்தாங்க. 48 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்ட எண்ணெய் விளக்கு அங்க இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். பூக்கள் இன்னும் கொஞ்சம் கூட வாடாம அப்படியே அதே தன்மையோட இருந்துச்சான். இது சீத்தலா புத்தகம் அப்படின்ற கோவில் பதிவேடுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. விஜயநகர பேரரசு கம்பனா உடையார் அப்படின்ற தளபதியை அனுப்பி படையெடுத்து வந்தவர்களை விரட்டி அடிச்சாரு. இந்த கம்பனா உடையாருக்கு மீனாட்சி தேவியே ஒரு வாளை பரிசளிச்சு அங்க போய் மதுரையை மீட்டெடுத்துவான்னு மீனாட்சி அம்மனி ஒரு குழந்தையாக வந்து சொன்னதாகவும் ஒரு கதை உண்டு. கம்பனா உடையாரோட அவரோட வீரமிக்க மனைவி கங்காதேவி அவரோட போர்க்களத்துக்கு சென்று அங்க தாம் பார்த்தது எல்லாம் சமஸ்கிருத கவிதைகள்ல எழுதினாங்க. அந்த நூல் மதுரை விஜயம் அப்படின்னு அழைக்கப்படுது. போர்க்களத்திலிருந்து அவர் அளித்த அந்த நேரடி அறிக்கைகள் தற்கால BBC மற்றும் CNN போர் நிபுணர்களை விஞ்சும் அளவுக்கு இருந்துதான். அவர் இத 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க.
மீனாட்சி அம்மன் கோயில்ல சித்திரம் போன்ற எழுதப்பட்ட ஒரு கவிதை, அதாவது சித்திரை கவிதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் எழுத்துக்கள் ஒரு வட்டத்துல அமைஞ்சிருக்கு. நாம மாய சதுரங்கள்ல எண்களை கூட்டுவது போல அதனோட நடுவுல இருந்து படிக்க தொடங்கினா அந்த கவிதை முழுமையாக தோன்றும். இந்த வகை கவிதைகளை சித்திரை கவிதைகள் அப்படி இல்லைன்னா ஓவிய கவிதைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதை சதுரங்களாகவோ வட்டங்களாகவோ பூக்களோட படங்களாகவோ தேர்களின் படங்களாகவோ அப்படின்னு ஒருவர் கற்பனை செய்யக்கூடிய எதுவாகவும் இருக்கலாம். தன்னோட பக்தருக்கு கண் பார்வை அருளிய மீனாட்சியை பத்தி பார்ப்போமா? மகான் அப்பைய தீட்சரோட வழியில வந்தவரு நீலகண்ட தீட்சகர். மகான் ஞானியான இவரு நாளும் பொழுதும் அம்பிகையின் உபாசனையில தம்மை மறந்திருக்கிறவரு. இவரோட அளவற்ற ஞானத்தை மதித்து போற்றும் வகையில திருமலை நாயக்கர் இவரை தன்னுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள செய்தாரு. ஒருமுறை தன்னுடைய மனைவிக்கு சிலை வடிக்க விரும்பிய திருமலை நாயக்கர் சிற்பி ஒருவரை கொண்டு சிலை வடிக்க ஏற்பாடு செய்தாரு. சிற்பியும் சிலை வடிக்க தொடங்கினாரு. அரசின் கால்களை வடிக்கும் போது எதிர்பாராத விதமா வலது கால் தொடை பகுதியில ஒரு சிறு சில்லு பெயர்ந்து தெரித்தது. சிலையில பின்னா ஏற்படவே வேறு ஒரு சிலைய செதுக்க தொடங்கினாரு அந்த சிற்பி. அப்போதும் முன்பை போலவே ராணியோட வலது தொடை பகுதியில பின்னம் ஏற்பட்டுச்சு. அச்சம் கொண்ட சிற்பி நீலகண்ட தீட்சிதரை சந்தித்து விவரம் கூறுறாரு. சிற்பி சொன்னதை கேட்ட நீலகண்ட தீட்சிதர் கண்களை மூடி அம்பிகைய பிரார்த்திக்கிறாரு. ராணியோட வலது தொடையில மச்சம் இருப்பது அவருக்கு தெரிய வந்துச்சு. அதனால அவரு சிற்பியிட்ட சிலை அப்படியே அமையட்டும் அப்படின்னு கூறிட்டாரு. சிலை வடித்து முடிந்ததும் வந்து பார்த்த மன்னர் ராணியின் வலது தொடையில மச்சம் இருப்பது சிற்பிக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சந்தேகம் கொண்டு சிற்பியை விசாரிக்கிறாரு. நீலகண்ட தீட்சிதர் தான் காரணம் அப்படின்னு புரிந்து கொண்ட மன்னர் தீட்சிதரோட நடத்தையில சந்தேகம் கொண்டவரா அவரை கைது செய்து அழைத்து வரும்படி வீரர்களை அனுப்பினாரு. வீரர்கள் சென்ற போது தீட்சிதர் அம்பிகைக்கு ஆரத்தி காட்டி கொண்டிருந்தாரு. மன்னருக்கு தன் ஒழுக்கத்தில் சந்தேகம் தோன்றிவிட்டதையும் கைது செய்ய வீரர்களை அனுப்பி வைத்திருப்பதையும் அறிந்த தீட்சிதர் மனம் வருந்தியவராக கற்பூர ஜோதியினால தன்னுடைய 2 கண்களையும் பொசுக்கி கொண்டாராம். நடந்தத வீரர்கள் மூலம் அறிந்த மன்னர் விரைந்து வந்து தீட்சிதரோட பாதங்கள்ல பதிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டுக் கொள்றாரு. பின்னர் நீலகண்ட தீட்சிதர் மீனாட்சி அம்பிகையை போற்றி ஆனந்த சகசரஸ்வதம் அப்படின்ற பெயர்ல 108 ஸ்லோகங்களை பாடினாரு. அம்பிகையோட அருளால பார்வை திரும்பவும் பெற்றாரு நீலகண்ட தீட்சிதர். கால மாற்றங்களால தன்னுடைய மக்கள் துன்பப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அன்னை மீனாட்சி இங்க 8 கால பூஜைகளிலும் 8 திருக்கோலங்களோட அருள் பாலிக்கிறாங்க. திருவனந்தல், விழா பூஜை, காலசந்தி, திருக்காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம், பள்ளி அறை பூஜை அப்படின்னு தினமும் 8 கால பூஜை நடக்குது. இந்த 8 காலங்கள்ல முறையே மகாஷோடசி, பாலை, புவனை, கௌரி, ஷியாமலை, பஞ்சதசி, மாதங்கி, ஷோடாசி ஆகிய திருக்கோலங்கள்ல அம்பிகையை பாவித்து வழிபடுவது இந்த தலத்திற்கே உரிய ஒன்னாகும். மதுரை மீனாட்சி கோயில் ஒரு கட்டிடக்கலை அதிசயம். மதுரைய வானிலிருந்து பார்ப்பது போல காண்பதற்காக தெற்கு கோபுரத்தின் உச்சிக்கு ஏறும்போது நம்ம முன்னோர்களோட பொறியியல் திறமைய என்ன வியக்காம இருக்க முடியாது. மீனாட்சி கோயிலோட பழைய படங்கள் அப்படி இல்லைன்னா பொருட்களை லண்டன் இந்திய அலுவலக நூலகம், ஆஷ்மோனியன் மியூசியம், ஆக்ஸ்போர்டு மற்றும் ஹவுஸ்டன் மீனாட்சி கோயில், டெக்சாஸ், அமெரிக்கா ஆகிய இடங்கள்ல காணலாம். மதுரை கோயில்கள்ல ஒன்றான மதன கோபால சுவாமி கோவிலின் தூண்கள் அமெரிக்காவின் பிலடெல்பியா கலை அருங்காட்சியகத்துல இருக்கு. 1930கள்ல பிலடெல்பியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி மதுரைக்கு வருகை தந்த போது அந்த கோயில்களோட தூண்கள் மீது ஆர்வம் கொண்டாங்க. அந்த தூண்கள் எந்தவித பராமரிப்பும் இன்றி அப்படியே கிடந்துச்சு. அந்த தூண்கள்ல இருந்த கலைப்படைப்புகளின் மதிப்பை உணர்ந்த அவங்க அதை அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. இப்ப அந்த தூண்களை கொண்டு அருங்காட்சியகத்துல ஒரு மண்டபம் புனரமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் மதுரையில 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டுச்சு. லண்டன்ல உள்ள இந்திய அலுவலக நூலகத்துல 1850கள்ல கேப்டன் எட்வர்ட் லயன்ஸ் அப்படின்றவரால எடுக்கப்பட்ட கோயிலுக்கு எதிரே உள்ள புது மண்டபத்தின் மனதை வருடும் கண்ணாடி தகடு புகைப்படங்களோட தொடர் ஒண்ணு இருக்கு. ஆக்ஸ்போர்ட்ல உள்ள ஆக்ஸ்மோனியன் அருங்காட்சியகத்துல மதுரை புது மண்டபத்தோட சில தூண்களின் செப்பு பிரதிகள் இருக்கு.
லண்டன்ல உள்ள விக்டோரியா மற்றும் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்துல மீனாட்சி கோயிலின் அன்றாட செயல்பாடுகள் வரையப்பட்ட ஒரு திரை இருக்கு. அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கிற ஹவுஸ்டன்ல மீனாட்சி கோயில் கட்டப்பட்ட போது அதன் சிலைகள்ல ஒன்று பரிசாக ஹவுஸ்டனுக்கு அனுப்பப்பட்டுச்சு. மதுரை கோயிலின் தலைமை அர்ச்சகர் மும்பை அருகே விபத்துக்குள்ளான விமானத்துல அந்த சிலையை எடுத்துட்டு போனாரு. அந்த விபத்துல பலர் உயிரிழந்த போதிலும் தலைமை அர்ச்சகர் காயமின்றி தப்பிச்சாரு. அந்த சிலையும் கொஞ்சம் கூட சேதமடையலையா. இந்த சிலை 1982 பிரதிஷ்டை செய்வதற்காக ஹவுஸ்டனுக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஹவுஸ்டன் கோயிலும் மதுரையில பின்பற்றப்படும் அதே சடங்குகளையே பின்பற்றுது. பாண்டிய மற்றும் பிற்கால நாயக்க மன்னர்கள் மீனாட்சி தேவியின் பிரதிநிதிகளாக ஆட்சி செய்தாங்க. அதனால ஒவ்வொரு ஆண்டும் மன்னர் கோவிலுக்கு வந்து ஒரு விழாவின் மூலம் தேவியிடமிருந்து செங்கோலை பெற்று மறுநாள் அதை திருப்பி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் மன்னருக்கு பதிலா கோவில் நிர்வாகியை கொண்டு இதை செய்யறாங்க. மதுரை மண்ணில மட்டும் இல்ல, எல்லை தாண்டி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாங்க அன்னை மீனாட்சி. இந்த தகவல்கள்ல உங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்தது எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பகுதியில சித்திர திருவிழாவோட இன்னும் பல ரகசியங்களை பார்ப்போம். அதாவது அழகர் கோயிலோட பெருமைகள், அழகர் ஆற்றலை இறங்குறது, அதுல இருக்கும் தாற்பயங்கள், அதுல இருக்கும் வரலாற்று உண்மைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதனால இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பலருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி என்னை சப்போர்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.